அல்லாத சகோதரத்தை கேட்டிருக்காரு, காஃபிர் அனைவருக்கும் நரகம் என்றால் காஃபிராக பிறந்தது என் குற்றம் இல்லை, நான் எப்படி பொறுப்பாளி ஆவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. காஃபிராக பிறந்த அனைவருக்கும் நரகம் யார் சொன்னது? காஃபிராக பிறந்தவர்களுக்கு நரகம் அல்லாஹ் நரகத்தில் போடுவான் அப்படின்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்லல, அல்லாஹ் ரசூலும் எங்க சொல்லல. காஃபிராக வாழ்ந்தவர்களுக்கு தான் நரகம். காஃபிராக வாழ்ந்தவர்களுக்கு, காஃபிருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய குஃப்ருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நரகமே தவிர காஃபிரா பிறந்தது நரகம் அப்படி அடங்கியவே சொல்லல. சொல்ல போனா இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை தன்மையோடு தான் பிறக்கின்றன. உலகத்தில் பிறகு எல்லா குழந்தையுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இயற்கை உணர்வோடு தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் நஸ்ஸிரானிஹி அவ் மஜ்ஸானிஹி, அந்த குழந்தையின் பெற்றோர்களும் அவருடைய சூழ்நிலை, அவருடைய வளர்ப்பு, அவருடைய அட்மாஸ்பியர், சுற்றுப்புறம், இதுதான் அவர்களை நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ யூதர்களாகவோ நஸ்ரானிகளாகவோ மாற்றி விடுகிறது. அப்ப அவங்களை காஃபிரா மாத்துறது அவங்களுடைய அட்மாஸ்பியர் தான். பிறக்கக்கூடிய குழந்தை, எல்லா குழந்தையுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் ஒரு குழந்தை, ஒரு இந்து வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்து விடுமேனால் அதற்கு நரகம் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல, ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாத்தை நூற்றுக்கு பின்பற்றக்கூடியவர்கள், அந்த வீட்டில் ஒரு முஸ்லீம் குழந்தை பிறந்து அவன் பின்னாடி காஃபிராகவோ பாவியாகவோ கெட்டவனாகவோ வாழ்ந்தா அவனுக்கு நரகம் தான். அவன் முஸ்லீம் வீட்டில் பிறந்துட்டாங்கிறதுக்காக அவனுக்கு சொல்றது கிடையாது. ஆகவே இந்த பிராமணர்கள் கொண்டாடுறாங்க பாருங்க அத்வைத கொள்கை, அது என்னப்பா அது, மனுசாஸ்திரமா, மனுசாஸ்திரம், தலைவிலிருந்து பிறந்தவன் பிரம்மன், ஓகே மனுசாஸ்திரம் தானே, ஓகே மனுசாஸ்திரம். பிராமணர்கள் சொல்றாங்க பாருங்க, இந்த மனுசாஸ்திரப்படி பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைஷ்ணவன், முட்டிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இது அவர்கள் மனிதர்களை கேவலப்படுத்துவதற்காக, மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்காக இல்லாத கற்பனையை ஒன்றை பிரம்மன் பேரில் தீர்மானித்து அந்த கற்பனையை பிரம்மன் பேரில் இட்டுக்கட்டி, அதாவது பிறப்பிலேயே ஒருத்தன் ஒரு தலித் குடும்பத்திலேயோ அல்லது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேயோ ஒரு இளைஞன் பிறப்பானே, ஒரு மனிதன் பிறப்பானேனால் நீ பிறப்பிலேயே பிரம்மனுடைய காலில் இருந்து பிறந்த, நீ மாறவே முடியாது, பிறப்பிலேயே உனக்கு கேவலம் தான், இது நீ மாறவே முடியாதுன்னு சொல்லி, இது அவர்கள் மக்களை ஏமாற்றி தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவர்களை ஆள்வதற்காகவும் அவர்களுடைய சொத்துக்களை சுரண்டுவதற்காகவும் பிராமணர்கள் ஏற்படுத்திய மனுசாஸ்திரப்படி உள்ள கொள்கை அது. இந்த பைத்தியகரத்தனமான கொள்கை இஸ்லாத்தில் கிடையாது. பிறப்பினாலே ஏற்றத்தாழ்வு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நீங்க வாழ்ந்த காலகட்டத்திலே நல்லவனாக வாழ்ந்தீங்களா சொர்க்கம், கெட்டவனாக வாழ்ந்தீங்க நரகம், இதுதான் இஸ்லாம் சொல்லுது. நல்லவன் வரும்பொழுது அவன் நல்ல ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும், அடுத்தவர் உதவி செய்வனாக இருக்க வேண்டும், கெட்ட குணங்களை விட்டு தவிர்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீக கொள்கையிலே இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே, உருவமற்ற இறைவன், அந்த உருவனை நம்மளால பார்க்க முடியாது இப்போ உலகத்துல, அந்த இறைவன் ஒரே இறைவன், அவனுக்கு பெற்றோர் கிடையாது, தாய் தந்தை கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு கைகால் கிடையாது, அவனுக்கு மரணம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, அவனுக்கு நம்ம இணை கிடையாது, துணை கிடையாது என்ற நம்பிக்கையோடு இறைவனையும் அவன் மனதால் ஏற்றுக்கொள்வானேனால், இப்படி ஏற்று வாழ்ந்தால் அவனுக்கு சொர்க்கம். அந்த இறைவனுக்கு கண்ட கல்லையும் கரடையும் மண்ணையும் கொண்டு இறை வச்சு, கல்லும் தெய்வம் தான், மரமும் தெய்வம் தான், பூமியும் தெய்வம் தான், பூமியும் தாயி, தேசமும் தாயி, தேசமும் தெய்வம் தான், அங்க நட்டு வச்சு கம்பியும் தெய்வம் தான், பாம்பும் தெய்வம் தான், மலையும் தெய்வம் தான், மாடும் தெய்வம் தான், இப்படி எல்லா இளவையும் தெய்வம் 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 சொல்லி, ஏன் மாடு போடக்கூடிய சாணமும் தெய்வங்கிறான். மாடு மட்டும் தெய்வம் இல்ல, இறைவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க பாருங்க. மாடு தெய்வம் அல்ல, மாடு போடக்கூடிய சாணமும் தெய்வம். சாணத்தால பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை கும்பிடுறதான் பாக்குறோம், சாணத்துக்கு ஒரு பூ வச்சு அதை கும்பிடுறவர்கள்லாம் பாக்குறோம். அவ இந்த அளவுக்கு இறைவனை படைத்த இறைவனை கேவலப்படுத்தும் பொழுது அந்த இறைவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க நீங்க? அதனால காஃபிராக பிறந்தவர் நரகவாதி எங்கேயுமே இஸ்லாத்துல இல்ல. அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் தூதரும் சொல்லல. காஃபிராக வாழ்ந்தவர், காஃபிருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், இறைவனை நிராகரிக்கக்கூடிய, இறைவனை கேவலப்படுத்தக்கூடிய எல்லா விதமான கொள்கையை தனதில் ஏற்றுக்கொண்டவர், அவர் தான் நரகவாதி. ஏன்னா கொஞ்சம் பாருங்க, ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்றான் ஒரு பெண்ணை, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரலாம் அந்த பெண்ணு வேற அவ வேற, அந்த பெண்ணு வேற அவன் வேற, அந்த பெண்ணு எங்கேயோ உள்ளவன், இவன் எங்கேயோ உள்ளவன். ஆனா கல்யாணம் என்ற, திருமணம் என்ற அந்த பந்தத்தின் மூலமாக
2 பேரும் கணவன் மனைவிங்கிற உறவு வந்துருது. இந்த கணவன் மனைவி என்ற பந்தம் வந்த பிறகு இந்த கணவன் என்ன எதிர்பார்க்கிறான்டா, அந்த மனைவிக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறான். தான் சொத்தை பூரா மனைவி கொடுக்குறான், தான் சம்பாதிச்ச பணத்தை பூரா மனைவி கொடுக்குறான், தான் கஷ்டப்பட்டு வெயில்ல காஞ்சி மலையில நனைஞ்சி ரோட்ல அல்லல்பட்டு லோல்பட்டு எல்லாத்தையும் கஷ்டத்தையும் எது சொல்றான், மனைவி தான். மனைவி நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் நினைக்கிறான் மனுஷன். அந்த கணவன் தரக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு மனைவி அனுபவிச்சுக்கிட்டு அந்த கணவனுக்கு ஒழுங்கா சோறாக்கி போடுறது இல்ல, அல்லது சோத்துல உப்பு அதிகமா போட்டுறா, இல்ல குழம்புல புளி அதிகமா போட்டுறா, அல்லது வந்து துணி ஒழுங்கா துவைக்கிறது இல்ல, அழுக்காவே இருக்குது, இதெல்லாம் கூட கணவன் மன்னிச்சிருவான். இதெல்லாம் மன்னிச்சுவான், திட்டுவான், மன்னிச்சிருவான். ஆனால் ஒரு நல்ல ரோஷம் உள்ள கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய எல்லா ஃபெசிலிட்டியும் அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தரை வச்சா மட்டும் எந்த கணவனா பொறுத்துப்பானா? எந்த கணவனா பொறுத்துப்பானா? அட நேற்று வரைக்கும் அவ யாரோ நீ யாரோ, வெறும் திருமணம்ங்கிற பந்தம் வந்த உடனே ஒரு ஆன்மா என்ன நினைக்கிறான், என் மனைவி எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னுடைய இடத்துல இன்னொருத்தர் வைக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறோமே. இந்த உலகத்தை பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை படைத்து இதில் காற்று, தண்ணீர், மலைகள், அலைகள், கடல்கள், திடல்கள் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் இறைவன் தந்த எல்லா ஃபெசிலிட்டியும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த இறைவனுக்கு நிகரா நம்ம இறைவனுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தர் கொண்டு வச்சா அந்த அல்லாஹ் சகிச்சுப்பானா? இறைவன் சகிச்சுப்பானா? சாதாரண மனுஷன் தன்னுடைய மனைவி தன்னை தவிர ஒரு எவனையும் தன்னுடைய ஸ்தானத்தில் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படிங்கும் பொழுது இறைவன் அவனுடைய ஸ்தானத்துல நீங்க கல்லையும் கரடையும் மண்ணையும் மலையையும் பாம்பையும் மாட்டையும் மாடு போடக்கூடிய சாணத்தையும் இதெல்லாம் தெய்வம்னு சொன்னீங்கடா, அப்ப அந்த இறைவன் கோபப்பட மாட்டானா? அதனாலதான் சொல்றான், நீ என்னை நிராகரித்தவனாக என்னை ஏற்றுக்கொள்ளாதவனாக வாழ்ந்தால் என்கிட்ட அவரோட மறுமையில அங்க ஒண்ணு வெளுத்து வாங்குறேன் அப்படிங்கிறான். அதனால சம்பந்தப்பட்ட சகோதரர் இனிமேலா யோசித்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய கெட்ட குணத்தை விட்டு விலகி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஈடுபட ஆரம்பிங்கள், யோசிக்க ஆரம்பிங்கள். வல்ல இறைவன் உங்களுக்கு நேரடித்ததற்காக நாங்கள் துஆ செய்கிறோம்.